सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्री गुरुभ्यो नमः। श्रुति सूक्तिमाला ऐंदावद् श्लोकम्। शब्दस्तवायम् अभिधानम् अनन्य शब्दः नैघण्टुकाः शिवपदादिवत् एनमाहुः यस्तु स्वभावकृतमेव तु पूज्यभावं ब्रूते महेश्वर महान् परमश्च शब्दः। இப்போ நம்ம ஈஸ்வரஹா மகேஸ்வரஹா அப்படிங்கிற இந்த சப்தத்தை தான் எடுத்துட்டு இருக்கோம். விசாரத்துக்கு அதான் எடுத்துருக்கா. சப்தோ அந்த 4வது ஸ்லோகத்துல சப்தோயம் ஈஸ்வர இது ஸ்ருதிகோச்சர சன் ஆநீலகண்டம் அவதம்சித சந்திரலேகம் துவாமேவ போதயதி நாத நிஜார்த்த கோஷா. அதாவது ஈஸ்வரஹாங்கிற சப்தம் நீலகண்டனான சந்திரார்த்த சேகரனான ஒன்னத்தான் சொல்லும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை பிரதிஜை பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு பல பிரமாணங்கள்லாம் காண்பித்து ஈஸ்வர சப்தம் சுவாமி தான் சொல்றது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இப்ப இந்த அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றானா, இந்த ஈஸ்வர சப்தத்தினுடைய விற்பத்தியை பார்த்தாலும், அதாவது கோஷக்காரால் நைகண்டுக்கால் அந்த சப்தத்தை பதங்கள் எல்லாம் சேர்த்து அந்த பதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி கொடுக்கிறவா இருக்காளே, அவா சொல்ற விஷயத்தை பார்த்தாலும் இந்த ஈஸ்வர சப்தம் முக்கிய விருத்தியா ஒன்னத்தான் குறிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியறது. சப்தஸ்தவாயம் அபிதானம். ஹே மகேஸ்வர, 4வது வரியில இருக்கக்கூடிய மகேஸ்வர சப்தத்தை முன்னாடி கொண்டு வர வேண்டியது. ஹே மகேஸ்வர அயம் சப்தஹா. இந்த சிவாதி சப்தங்கள் ஈஸ்வர சப்தம் இருக்கே, ஈஸ்வர சப்தம்னு வச்சுக்க வேண்டியது. அயம் சப்தஹானா ஈஸ்வர சப்தஹா தவ அபிதானம், உன்னை சொல்லக்கூடிய சப்தம். அது மாத்திரமில்லை, அனன்ய சப்தஹா, உன்னை விட்டால் வேற யாரையும் சொல்லாதுன்னு வேற அதையும் சொல்ற. உனக்கு மாத்திரம் இது இந்த சப்தம் பிரயோகத்தில் வருது. இந்த ஈஸ்வரஹா அப்படிங்கிற இந்த சப்தத்தை பரமசிவனை விட்டால் வேற யாருக்கும் பிரயோகம் பண்றது கிடையாது. அனன்ய சப்தஹா. இந்த ஈஸ்வர சப்தம் சிவனை விட்டா வேற யாரையும் குறிக்காது அப்படிங்கிறத காளிதாசரே சொல்லியிருக்கார். 2 இடத்துல அவர் தன்னுடைய இதுல சொல்றார். ஒண்ணு, வேதாந்தேஷு யமாஹு ரேகபுருஷம் வியாபிய ஸ்திதம் ரோதசி யஸ்மின் ஈஸ்வரைத்யனன்ய விஷய சப்தோ யசார்த்தாக்ஷரஹ அந்தர்யஸ்ச முமுக்ஷுபிர் நியமித பிராணாதிபிர் மிருக்யதே தஸ்தானுஹு ஸ்திர பக்தியோக சுலபஹ நிஸ்ரேயசாயாஸ்துவஹ அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல யஸ்மின் ஈஸ்வர இதி அனன்ய விஷய சப்தோ யசார்த்தாக்ஷரஹன்னு ஒரு பதம் போட்டிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த இடத்துல பரமசிவனை அவர் ஸ்தோத்திரம் பண்றார். வேதாந்தத்திலே புருஷா அப்படிங்கிற சப்தம் ஒரே புருஷ சப்தமானது எந்த ஒரு தத்துவத்தை சொல்றதோ அந்த தத்துவமானது பூலோகம் என்ன சொர்க்கலோகம் என்ன இதை ரெண்டையும் வியாபிச்சுட்டு இருக்கு. அவளை எல்லா இடத்துலையும் வியாபித்து கொண்டு இருக்கிறது. அந்த தத்துவத்தை தான் ஈஸ்வரஹா அப்படிங்கிற இந்த சப்தம் சொல்லும். ஈஸ்வரஹாங்கிற இந்த சப்தம் அனன்ய விஷயஹான்னு அங்கேயும் காளிதாசர் பிரயோகம் பண்ணியிருக்கார். இவரும் அதே அர்த்தத்துல அனன்ய சப்தஹான்னு பிரயோகம் பண்ணியிருக்கார். இந்த ஈஸ்வரனை விட்டா வேற யாருக்கும் இந்த சப்தம் வராது.
அது மாத்திரம் இல்லை, யதார்த்தாட்சரா. ஈஸ்வரகாங்கிற சப்தத்துக்கு விற்பத்தி பண்ணி பிரகிருதி பிரத்யம்னு விபாகம் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இவர்கிட்ட தான் அந்த அர்த்தம் பொருந்தும். அது மாத்திரம் இல்லை, அந்தர்யஸ்ச முமுக்ஷுபிஹி நியமித பிராணாதிபிஹி. முமுக்ஷுவாக இருக்கிறவா சாதகர்கள் பிராணாயாமம் போக்குவரத்தெல்லாம் பண்ணி யோகாங்க அபியாசங்கள்லாம் பண்ணி கடைசியில யாரை தியானம் பண்றான்னு சொன்னா இந்த பரமேஸ்வரனை தான் தியானம் பண்றார். அப்பேற்பட்ட அந்த ஸ்தானுன்னு சொல்லக்கூடிய அந்த பரமேஸ்வரன் ஸ்திர பக்தியோக சுலபா. ஸ்திரமான பக்தி யோகத்தினால தான் அவரை சுலபமாக அடைய முடியும். அப்பேற்பட்ட அந்த ஈஸ்வரன் நமக்கெல்லாம் நிஸ்ரேயசம், மோட்சத்தை கொடுக்கட்டும், நல்ல ஸ்ரேயஸை கொடுக்கட்டும்னு அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அந்த ஸ்லோகத்திலே. அதே மாதிரி ஹரிர் யதைக புருஷோத்தம ஸ்மிருதா மகேஸ்வர ஸ்திரியம்பக ஏவ நாபரஹா ததா விதுர்மாம் முனயசதக்ரதம் த்விதீயகாமி நஹி சப்த ஏஷனஹா. இது ரகுவம்சத்திலே இது சாட்சாத் இந்திரன் சொல்லக்கூடிய வாக்கியம். என்ன சொல்றாரா, புருஷோத்தமஹா அப்படின்னு சொன்னா ஹரிக்கு தான் அந்த சப்தம் வரும். ஹரிர் யசா ஏகஹா. ஹரி மாத்திரம்தான் அந்த புருஷோத்தம சப்தத்தினால சொல்லப்படுவார். பல பேர் புருஷ உத்தமாலாம் இருக்கலாம், ஆனா புருஷோத்தமங்கிற சப்தம் ரூಢம். அதே மாதிரி திரியம்பகா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவர் மகேஸ்வரத்தை தான். வேற யாருக்கும் 3 கண்ணு இருக்கேங்கிறதுக்காக திரியம்பகான்னு சொல்றது இல்லையா. அதே மாதிரி அது திரியம்பக இல்லை, மகேஸ்வரகாங்கிற இந்த சப்தம் நான் மாத்தி சொல்லிட்டேன். மகேஸ்வர திரியம்பக ஏவ நாபரஹா. மகேஸ்வரகா அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஈஸ்வரெல்லாம் நிறைய பேர் இருந்தாலும் இவரைத்தான் சொல்ல முடியுமே தவிர வேற யாரையும் சொல்லாது இந்த சப்தம். அதே மாதிரி சதக்கிரத்துன்னு எனக்கு மாத்திரம்தான் பேர் இருந்தார். இந்திரன் 100 அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்கார், அதனால இந்திர பதவி அடைஞ்சிருக்கார். வேற யாரும் 100 அஸ்வமேத யாகம் பண்ண முடியாது, பண்ணினா இடைஞ்சல் பண்ணுவார் இந்திரன். பண்ணினாலும் இந்த பேரு கிடைக்காதுன்னு சதக்கிரத்துன்னு எனக்கு தான் பேரு, உனக்கு கிடையாது அப்படின்னு. அதனால ததா விதுர்மாம் முனய சதக்கிரதும் த்விதீயகாமி நஹி சப்த ஏஷனஹா. எங்களுக்கு இந்த சப்தங்களை கொடுத்தாச்சுன்னா இந்த சப்தம் வேற இன்னொருத்தருக்கு பிரயோகம் பண்ண முடியாது அப்படின்னு இந்திரன் சொல்றார். நமக்கு விஷயம் என்னன்னா, போற போக்கில் அவர் சொல்லிட்டு வந்தார், மகேஸ்வரகாங்கிற சப்தம் திரியம்பகனுக்குத்தான், அந்த பரமசிவனுக்குத்தான் அந்த சப்தம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப இந்த காளிதாசருடைய வாக்கியங்கள் என்ன தெரிவிக்கிறதுன்னு சொன்னா, காளிதாசருடைய அபிப்பிராயப்படி இந்த ஈஸ்வர சப்தம் மகேஸ்வர சப்தம் பரமசிவனை மாத்திரம்தான் குறிக்கக்கூடிய ஒரு சப்தம் அப்படின்னு தெரியுது. அதனால சப்தஸ்தவாயம் அபிதானம் அனன்ய சப்தா, வேற யாருக்கும் கிடையாது இந்த சப்தம். அப்பேற்பட்ட சப்தம் இது. நைகண்டுகாக சிவபதாதிவத் ஏனம் ஆஹு. நைகண்டுகாகனு ஒன்று போட்டிருக்கு. இப்படி பாடம் இருக்கான்னு தெரியல, ஆனா நைகண்டுகாகங்கிற பாடம் சரியா இருக்கும். நைகண்டுகாக, நிகண்டு அப்படின்னா கோஷம், பதங்களை சேகரித்து அதுக்கு அர்த்தம் சொல்லக்கூடியது, இல்லை பதங்களை மாத்திரம் சேகரிக்கக்கூடிய புஸ்தகம் கோஷம்னு சொல்லப்படுறது. நம்ம நைகண்டுகால்லாம் என்ன சொல்றான்னு சொன்னா, எப்படி சிவாதி பதம் பரமேஸ்வர வாச்சகமோ அதே மாதிரி இந்த ஈஸ்வரகா மகேஸ்வரகா அப்படிங்கிற இந்த பதமும் இந்த பரமேஸ்வரனை தான் சொல்லும், வேற யாருக்கும் வராது அப்படின்னு சொல்றாளாம். நைகண்டுகாக சிவபதாதிவத் ஏனம் ஆஹுஹு. அதுக்கப்புறம் என்ன சொல்றார், யஸ்து ஸ்வபாவகிருதமேவது பூஜ்ய பாவம் ப்ரூதே மகான் பரமஷ்ட சப்தா. இப்போ இதுல மகேஸ்வரகா அப்படின்னு ஒரு மகத் சப்தத்தையும் பரமேஸ்வரகான்னு ஒரு பரமசப்தத்தையும் சேர்த்து சொல்ற வழக்கம் இருக்கு. நம்ம மகேஸ்வரகா பரமேஸ்வரகான்னு சப்த பிரயோகம் பண்றோமோ இல்லையோ, அங்கேயும் ஈஸ்வர சப்தம் இருக்கு. இதே ஈஸ்வர சப்தம் தான். இந்த ஈஸ்வர சப்தத்தோட ஒரு மகத் சப்தத்தை சேர்த்தோம்னா மகேஸ்வரகா, ஒரு பரமசப்தத்தை சேர்த்து சமாசம் பண்ணோம்னா பரமேஸ்வரகா அப்படின்னு வருது. இந்த மகத்து பரம அப்படிங்கிற சப்தம் சேர்த்ததுனாலே புதுசா ஒரு அர்த்தமும் அதுல சேரலைங்கிறார். ஸ்வபாவகிருதமேவது பூஜ்ய பாவம் ப்ரூதே மகான் பரமஷ்ட சப்தா. மகான் அப்படிங்கிற ஒரு சப்தமும் மகேஸ்வரகாங்கிற சப்தத்துல சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சப்தமோ
பரமேஸ்வரஹா அப்படின்னு சொல்றதுக்கு பரமான ஒரு சப்தம் சேர்றது. இந்த மகத் சப்தமும் பரமசப்தமும் புதுசா ஒரு விசேஷத்தை அதுல சேர்க்கவில்லை. அது எதுக்காக சொல்றாருன்னா, இப்ப உட்பலம் அப்படின்னு வச்சுப்போம். உட்பலம் அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு புஷ்பத்தை சொல்லக்கூடியது. உட்பலம்னா தாமரைன்னு வச்சுக்கோமே, தாமரைன்னு வச்சுக்கலாம். அப்ப அதுல ரக்தோத்பலம் அப்படின்னு நாம ரக்தம்னு ஒரு விசேஷணத்தை சேர்க்கிறோம். சேர்த்தா என்னாகும்? செந்தாமரை அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். இப்ப தாமரை அப்படின்னு சொல்றதுக்கு உட்பலங்கிற சப்தம் போறோம். அது என்ன கலரா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உட்பல சப்தம் சொல்லும். ஆனா செந்தாமரை அப்படின்னு சொல்லிட்டா, அதாவது ரக்தோத்பலம் அப்படின்னு நம்ம ஒரு விசேஷணத்தை போட்டுட்டோம்னா, அந்த ரக்தங்கிற சப்தம் இருக்கே அது அந்த ஒரு தன்னுடைய அர்த்தத்தை கொடுத்து அதுக்கு விசேஷணமாக வருது. விசேஷணம் எப்பவுமே அந்த விசேஷத்தை கொஞ்சம் சங்கோச்சப்படுத்தும். பரவி எல்லாத்தையும் சொல்லக்கூடியதா இருக்கும்போது எல்லாத்தையும் சொல்லப்படாது, இதைத்தான் இங்க எடுக்கணும்னு இந்த சங்கோச்சம் பண்ணுவோம் விசேஷத்துடைய அர்த்தத்தை. உட்பலம் அப்படின்னு சொன்னோமானால் இந்த உட்பல சப்தத்துக்கு அர்த்தம், இந்த உட்பல சப்தத்தினாலே அந்த நீளமா இருக்கக்கூடிய தாமரையும் சொல்லலாம், வெள்ளையா இருக்கிறத சொல்லலாம், இது சொல்லலாம், எல்லா உட்பலத்தையும் சொல்லலாம். உட்பலம் தான் எல்லாமே. ஆனா ரக்தோத்பலம்னு சொல்லிட்டா அந்த வெள்ளையும் நீளமும் வியாபிருத்தி ஆயிடுறது. அதை விட்டுவிடணும், அது வெளியில வந்துடுறது. இந்த சவப்பா இருக்கக்கூடிய அந்த தாமரையை மாத்திரம்தான் எடுத்துக்க முடியும், அதை மாத்திரம்தான் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த விசேஷணம் என்ன பண்ணுறது? விசேஷத்தை, பரவி இருக்கக்கூடிய விசேஷத்தை மற்றதெல்லாம் நகட்டி கொஞ்சம் சுருக்கி ஒரு இடத்துல என்ன சங்கோச்சம் பண்றது அதனுடைய அர்த்தத்தை அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அப்ப அதே மாதிரி பார்க்கறச்சே நீலோத்பலம் ரக்தோத்பலம்ங்கிற சப்தத்தை போல மகேஸ்வரஹா பரமேஸ்வரஹா அப்படிங்கிற இடத்துலையும் இந்த பரம மகாத்து அப்படிங்கிற இந்த விசேஷணங்கள்லாம் அந்த ஈஸ்வர சப்தத்துடைய அர்த்தத்துல ஒரு விசேஷத்தை கொடுத்து சங்கோச்சப்படுத்துறதோன்னு தோணும். அப்படி சங்கோச்சப்படுத்துறது இல்லைன்னு சொல்றதுக்காகத்தான் இங்க வர. அப்படி சங்கோச்சப்படுத்தினா நமக்கு எப்படி வரும்? இப்ப பாருங்க, மகோத்பலமா இல்ல நீலோத்பலம் ரக்தோத்பலம் வச்சுப்போமே. ரக்தோத்பலம் அப்படிங்கிற இடத்துல ரக்தங்கிற ஒரு விசேஷணத்தை போடாம விட்டால் உட்பல சப்தத்தினாலே அந்த வெள்ளை தாமரை, நீலத்தாமரை, எல்லா தாமரையும் வரும், எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும். ஆனா ரக்தான விசேஷணம் போட்டாச்சுன்னா சிவப்பு தாமரைன்னு சொல்லிட்டு அப்ப அதை சொல்ல முடியுமா? வெள்ளையா இருக்கிற தாமரையும் நீலத்தாமரையும் சொல்ல முடியுமோன்னா முடியாது. ஏன்னா இந்த விசேஷணம் தன்னுடைய அர்த்தத்தையும் சேர்த்து விட்டு விசிஷ்டமாக்கிடுறது அந்த தாமரையை. விசிஷ்டம்னா விசேஷமான தாமரை, எல்லா தாமரையும் பொதுவான தாமரை இல்லை, இப்பேற்பட்ட விசேஷ தாமரை அப்படின்னு அர்த்தத்தை கொடுத்து விடுறது. அப்படி பார்க்கறச்சே இந்த பரமசிவகா அப்படின்னு சொல்றச்சே, பரமசிவகா இல்ல பரமேஸ்வரகான்னு சொல்றச்சே, ஈஸ்வரன்கிறது பரம ஈஸ்வரனும் உண்டு, அப்படி இல்லாத ஈஸ்வரனும் உண்டு. ரெண்டு தினதான ஈஸ்வரனிடத்துல பரம ஈஸ்வரகான்னு சொல்லி மற்ற ஈஸ்வரனை வியாபிருத்தி பண்ணி இந்த விசேஷமான ஈஸ்வரனை தெரிவிக்கிறதுக்காக பரமசப்தம் போட்டிருக்கு. அதே மாதிரி மகேஸ்வரகாங்கிற இடத்துல ஈஸ்வரன் பெரிய ஈஸ்வரன், சின்ன ஈஸ்வரன் பலவிதமான ஈஸ்வர சப்தார்த்தம் உண்டு. அதுல சின்ன ஈஸ்வரன் எல்லாம் வியாபிருத்தி பண்றதுக்காக மகான்ங்கிற விசேஷம் சேர்த்திருக்குன்னு நமக்கு ஒரு பிரம வரலாம். அப்படி இல்லைன்னு சொல்ற அந்த பிரமையை போக்குறதுக்காக யஸ்து ஸ்வபாவ கிருதமேவ து பூஜ்ய பாவம் ப்ரூதே மகேஸ்வர மகான் பரமஸ்ச சப்தா. ஈஸ்வர சப்தத்தோடு சேரக்கூடிய இந்த மகத்பதமும் பரமபதமும் ஈஸ்வர சப்தத்தினால கிடைக்கக்கூடிய அந்த ஸ்வபாவத்தை தான் தெரிவிக்கிறதே தவிர, ஈஸ்வரன் ரெண்டு மூணு விதமா இருக்கு, அதுல பரமமான ஈஸ்வரன் மகத்தான ஈஸ்வரன் எடுத்துக்கிறோம்னு இந்த அர்த்தத்துல வரவே இல்லை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அப்படி இல்லாதது ஈஸ்வரனே இல்லை, மகானாக இல்லாதது ஈஸ்வரன் கிடையாது. மகேஸ்வர ஸ்திரம்பகேவ நாபரஹானா இவருக்கு எவரை ஈஸ்வர சப்தம் சொல்றதோ எஸ்மின் ஈஸ்வர இது அனன்ய விஷய சப்தோ யசார்த்தாட்சரஹான்னு யாரை சொல்றதோ அந்த ஈஸ்வர சப்தம் அவரே தான் மகேஸ்வரன். அப்ப என்னாச்சு? நீலோத்பலம் மாதிரி இல்லை, இது ஈஸ்வர சப்தம் யார சொல்றதோ அவனையே தான் மகேஸ்வர சப்தமும் சொல்றது, பரமேஸ்வர சப்தமும் சொல்றது. கொஞ்சம் கூட அர்த்தத்துல பெரிய வித்தியாசமே ஏற்படலை.
அப்ப என்னதான் சொல்றது, இந்த மகத் சப்தம் சேர்த்தத்தினாலே பரமசப்தம் சேர்த்தத்தினால இங்க என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்லை, இந்த ஈஸ்வரன் தான் பூஜ்யங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. இந்த ஈஸ்வரன் பூஜிக்க தகுந்தவன், பூஜ்யனானவர் அப்படிங்கிறது தெரியறதா. மகான் பரமஸ்ச சப்தா பூஜ்ய பாவம் ப்ரூதே. இந்த ஈஸ்வரன் பூஜ்யராக இருக்கிறார், அவரை பூஜிக்க வேண்டியவராக இருக்கார் அப்படின்னு அந்த பூஜ்ய பாவத்தை சொல்றதா. இன்னும் அந்த பூஜ்ய பாவங்கிறது எப்படி, எதனால அப்படின்னு கேட்டா ஸ்வபாவகிருதம். ஸ்வபாவகிருதமே, அவருடைய ஸ்வரூபமே பூஜ்யமா தான் இருக்கு, ஏதோ ஒரு காரணத்தால பூஜ்யங்கிறது இல்லை. அதனால ஸ்வபாவகிருதமேவது பூஜ்ய பாவம் மகான் பரமஹா ச சப்தா ப்ரூதே. ஆகையால ஈஸ்வரகான்னு சொன்னாலும் அவரே தான், மகேஸ்வரஹா பரமேஸ்வரஹா அப்படின்னு சொன்னாலும் அவரே தான். மகத் சப்தம் பரமசப்தம் சேர்த்தத்தினாலே ஒன்றும் புதுசா வரல. ஈஸ்வரகான்னு சொல்ற இடத்துல அவரிடத்துல இருக்கக்கூடிய இந்த பூஜ்ய பாவம் இருக்கு, அந்த பாவத்தை மகத் சப்தமும் பரமசப்தமும் நமக்கு தெரிவிக்கிறது. அவ்வளவுதான். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க வியாவர்த்தகமாக இல்லாத ஒரு விசேஷனம் இது. வியாவர்த்தகம் இல்லை, வியாவர்த்தகம் பண்ணாத ஒரு 4 கால் உள்ள மாடு அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்க. 4 கால் உள்ள மாடுன்னா அப்படிதான் இருக்கும் மாடு. இல்ல 4 கால் உள்ள மாடுன்னு எப்படி, அந்த மாதிரி இருக்குது. ஒரு தலை உள்ள மனுஷன் அப்படின்னு சொன்னா அப்படிதான் மனுஷன் இருப்பான். அது வியாவர்த்தகம் இல்லை, அவ்யாவர்த்தகமான விசேஷம். தார்க்கிகெல்லாம் பிரமேய கடகா அப்படின்னு சொல்லுவா. பிரமேயமான கட்டம் அப்படின்னா அப்பிரமேயமா ஒரு கட்டம் இருக்க போல இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். எல்லா கட்டமும் பிரமேய கட்டம் தான். ஆனா பிரமேயம்னு ஒரு விசேஷத்தை சொல்றது அவ்வளவுதான். அந்த மாதிரி பூஜ்ய பாவத்தை எடுத்து சொல்றதுக்காக மகச்சப்தமும் பரமசப்தமும் ஈஸ்வர சப்தத்துல சேர்க்கப்படுறதே தவிர பலவிதமான ஈஸ்வரனிடத்திலேருந்து அவரை பிரிச்சு இந்த விசேஷம் ஒரு விசேஷத்தை சொல்றதுக்காக இல்லை, சொல்லப்படலே. வெறும் ஈஸ்வர சப்தமே அந்த பரமாத்மாவை சொல்றதுக்கு சமர்த்தமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இந்த இடத்துல வியாக்கியானத்துல இந்த காளிதாசருடைய ஸ்லோகங்களையும் சொல்லிட்டு அதே மாதிரி சம்புரீஷ பசுபதி சிவசூலி மகேஸ்வர ஈஸ்வர சர்வ ஈசானஹா சங்கர சந்திரசேகரஹா அப்படின்னு அமரகோஷத்தை காண்பித்து பரமசிவன் சிவனுடைய பேரை பரிகணனம் பண்றச்சே ஈஸ்வரஹா சர்வஹா ஈசானஹா அப்படிங்கிற இந்த சப்தங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார். பரமமகா எல்லாம் ஒன்றும் சேர்க்கல, வரணும் ஈஸ்வரஹான்னு சொன்னாலே ஈசானஹா சொன்னாலே அவருக்கு தான் பேருன்னு. அதனால தான் அம்பாளுக்கு ஈஸ்வரின்னு சொன்னா அம்பாள் தானா. உமா காத்தியாயனி கௌரி காளி ஹைமவதி ஈஸ்வரி அப்படிங்கிறது கோஷத்தை காமிச்சிருக்கார். அதுக்கு மாத்திரம் இல்லை, இன்னொரு விசேஷமும் சொல்லியிருக்காராம். லோக விவகாரத்தினே அதே மாதிரி தெரியுறதுன்னா, ஒரு அப்பா எங்கேயோ போறார், வெளியில கிளம்புறார். கிளம்பும் போது பையன் கேட்கிறானா, புத்திரகம்யத்தே எங்க போறேன் அப்படின்னு கேட்கிறான். தேவாலயம் பிரதி அப்படின்னு சொன்னார். தேவாலயம் பிரதின்னு சொன்னா சுவாமி கோவிலுக்கு போறேன் அப்படின்னு. அப்ப அவன் கேட்கிறானா பாலகேன, எந்த தேவாலயம், விஷ்ணுவாலயம் பிரதிவா ஈஸ்வராலயம் பிரதிவா அப்படின்னா என்ன? விஷ்ணுவாலயம் பிரதிவா ஈஸ்வரன், விஷ்ணு ஆலயத்துக்கு போறியா ஈஸ்வரனுடைய ஆலயத்துக்கு போறியா அப்படின்னு கேட்டா அப்ப ஈஸ்வரனா யாரு? சிவன் தான். இல்லைன்னா விஷ்ணு தான் ஈஸ்வரன்னு சொன்னாக்க இந்த மாதிரி கேள்வியே வராதே. ஆகையால இப்படி கேட்கிற பழக்கம் லோகத்துல இருக்கிறதுனாலே ஈஸ்வரகாங்கிற சப்தம் சிவனைத்தான் சொல்றதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதனால சிவமே வேஸ்வரம் தியாத்வா சாந்தி மத்தியந்தம் ரிச்சதி அப்படின்னு புராண வச்சனங்கள்ல சொன்னதெல்லாம் சரியா போறதுன்னு வியாக்கியானத்துல ஒரு விசேஷம் இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல நாம போவோம். இந்த அடுத்த ஸ்லோகத்துல ஒரு ஒரு அவதாரிக்கை வச்சிருக்கார். அது என்ன அவதாரிக்கான்னு சொன்னா, இப்ப போன ஸ்லோகத்துல மகேஸ்வரஹா பரமேஸ்வரஹான்னு சொல்றச்சே சமாசத்துல பரமா மகான் அப்படிங்கிற சப்தம் சிவனுடைய பூஜ்யத்துவத்தை எடுத்து சொல்றது அப்படின்னு சொன்னா, அப்படின்னா அது பூஜ்யத்துவத்தை சொல்லும்னு சொல்றது எப்படி? அதுல கொஞ்சம் சின்ன ஆக்ஷேபம் சந்தேகம் இருக்கு. ஏன்னா இதே பரமசப்தம் மகசப்தத்தை நம்ம வேற இடத்துல பார்த்தோம்னா அங்க அது உத்கர்ஷத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு, பிரகர்ஷத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு.
இப்ப பாருங்களேன், கடகா அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். அடுத்தது மகாகடகா, குருஹு மகாகுருஹு, குருஹு பரமகுருஹு. இங்கெல்லாம் பாருங்க மாசப்தம், அந்த இது பரமசப்தம், இதெல்லாம் சமாசத்துல பிரயோகம் பண்றச்சு என்ன தெரியுதுன்னு கேட்டா, குருஹு பரமகுருஹுனா ரெண்டு பேரும் ஒண்ணு இல்லை. குருவை விட அவர் பெரிய குரு அப்படின்னு சொன்னாக்க பெரிய குரு வேற, குருவையே பார்த்து பரமகுருன்னு சொல்ல முடியாது. அப்ப அப்படி பார்க்கறச்சு மகேஸ்வரஹா பரமேஸ்வரஹான்னு சொன்னா அதே ஈஸ்வரன் யாரை சொன்னோமோ அவரையே தான் இந்த பரமேஸ்வரஹான்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இந்த ரெண்டு சப்தங்களும் பிரகர்ஷத்தை சொல்றது, அதை விட வசித்தியாகான்னு. அப்ப வசித்தியை சொல்லணும்னு சொன்னாக்க அப்ப அதுக்கு கீழே தாழ்த்தியா ஒண்ணு இருந்தா தானே அதை விட வசதியா சொல்லணும். இதெல்லாம் ஆபேட்சிகமாச்சே. இவர் மகா குருஹு அப்படின்னு சொன்னா அதுக்கு கீழே ஒரு சின்ன குரு இருந்தா தானே இவர் பெரிய குரு ஆக முடியும். அதனால பெரிய குரு அப்படின்னு சொன்னாலே சின்ன குரு எல்லாம் நிறைய பேர் இருக்கான்னு தெரிகிற மாதிரி பரமேஸ்வரஹான்னு சொன்னாலே அந்த ஈஸ்வர சப்தம் அவருக்கு மாத்திரம் இல்லை, இது பொதுவான சப்தம் எல்லாருக்குமே வரும். அப்படி இருக்கிறச்ச மகான் அப்படின்னு ஒரு விசேஷணத்தை போட்டு வியாவிருத்தி பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சங்கோச்சம் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அதனால இது அதனுடைய பூஜ்யத்துவத்தை சொல்றது, சுவாவகிருத்தமான பூஜ்யத்துவத்தை சொல்றதுன்னு எடுத்துக்க முடியாதேன்னு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக 6வது ஸ்லோகம் வருது. யஸ்யோபசர்ஜனம் அசௌ பரமோ மகான்வா சப்தா ததர்த்தம் அபிதாத்து மலம் பிரகிருஷ்டம் சப்தேன பூஜ்யவச்சனேன சமஸ்யமானஹ பூஜாம் பிரவீதி யதி சப்தவித பிரமாணம். இந்த ஸ்லோகத்துல ஒரு வியாக்கரணத்தை கொண்டு வந்துட்டார். யஸ்யோபசர்ஜனமசௌ பரமோ மகான்வா, இந்த பரமசப்தமோ மகத் சப்தமோ பரமேஸ்வரஹா மகேஸ்வரஹா அப்படின்னு சொல்ற இடத்துல எந்த ஈஸ்வரனுக்கு விசேஷணமாக சமாசத்துல சொல்லப்படுகிறதோ ததர்த்தம் அபிதாத்தும் அலம் பிரகிருஷ்டம். அதாவது நீங்க என்ன நினைக்கிறீர்கள், இது ரொம்ப உத்கிருஷ்டம், பரம ஈஸ்வரஹா மகா ஈஸ்வரஹா அப்படிங்கிற ஒரு பிரகர்ஷம், மற்றதை காட்டிலும் மற்றதுல இல்லாத ஒரு விசேஷத்தை அதனுடைய உயர்ந்த தன்மையை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்ல வந்தேளே. ஆனா வையாக்கரனால் அப்படி சொல்லலே. வையாக்கரனால் என்ன சொல்றாளா? வையாக்கரனால்னா இங்க பாணினி எடுத்துங்கோ. பாணினி சூத்திரம் பண்ணியிருக்கார், சன் மகத் பரமோத்தமோத் கிருஷ்டா பூஜ்யமானி அப்படின்னு சூத்திரம். சத் சப்தம், மகத் சப்தம், பரமசப்தம், உத்தம சப்தமும் இருக்கு. சன் மகத் பரமோத்தமோத் கிருஷ்டாக உத்தம சப்தம் கூட இருக்கு, இதுல விட்டு போயிருக்கு. அதே மாதிரி உத்கிருஷ்ட சப்தம். இந்த சப்தங்கள் எல்லாம் இன்னொரு சப்தத்தோட சமாசம் வரைச்சே யாரோட எந்த சப்தத்தோட சமாசத்தோடும் பூஜ்யமானி, எது பூஜிக்கப்பட வேண்டுமோ அப்பேற்பட்ட வஸ்துவோடு இதை சமாசம் பண்ணினால் அந்த அர்த்தம் வரும். பூஜ்யமானம்னா பூஜ்யத்துவ விசிஷ்டம், பூஜ்ய பாவம். அதாவது என்ன சொன்னதாச்சுன்னா இந்த சப்தங்களோடு சமாசம் பண்ணும்போது அந்த விசேஷத்துல உள்ள பூஜ்ய பாவம் நமக்கு தெரிகிறது, அவ்வளவுதான் சொன்னார். ஆக சப்த சாஸ்திரப்படி பாணினியே அப்படி சூத்திரம் பண்ணிட்டாருன்னா இந்த பரமசப்தம் மகத் சப்தம் இதெல்லாம் பூஜ்யமானத்தோடு சேர்ந்து சமாசத்தை அடையும்னு இதுக்குன்னு தனியா சூத்திரம் பண்ணிவிட்டார். பரமேஸ்வரஹா மகேஸ்வரஹா அப்படி அந்த சப்தம் வரத்துக்கு இந்த சூத்திரம் தான் வரணும். அப்ப இந்த இடத்துல இந்த பரமசப்தமும் மகத் சப்தமும் ஈஸ்வரனிடத்துல இருக்கக்கூடிய அந்த பூஜ்ய பாவத்தை தெரிவிக்கிறது அப்படிங்கிறத மாத்திரம் தானே தவிர ஈஸ்வர சப்தத்தினால யாரு சொல்லப்படுறாரோ அவருடைய பூஜ்ய பாவத்தை தான் தெரிவிக்கிறதுன்னு சொன்னாரே தவிர பூஜ்யன் அபூஜ்யன் ரெண்டு விதமான ஈஸ்வரத்துல அபூஜ்யனான ஈஸ்வரனை தள்ளிவிட்டு பூஜ்யமான ஈஸ்வரனை எடுத்துக்கிறதுக்கு வியாபிருத்தி பண்றதுக்காக சொல்லப்படலே அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. எதி சப்தவித பிரமாணம், சப்தவிதகானா வையாக்கரணாக, வையாக்கரனால் பிரமாணமாக அவர் பிரமாணமாக ஏற்றுக்கலாம்னு இருந்தால் அப்படின்னா சந்தேகம் கிடையாது. பல இடத்துல இந்த எதி சப்தத்தை நிச்சயமா இருக்கிறச்ச கூட பிரயோகம் பண்றது உண்டு. எதி வேதா பிரமாணம் சுகு, வேதம் பிரமாணமாக இருக்குமே ஆனால் அப்படின்னு சொல்றச்சே வேதம் பிரமாணமா இல்லையான்னு சொல்றவனுக்கு சந்தேகம் கிடையாது, அது பிரமாணமே தான்.
ஆனா வேதம் பிரமாணமாக இருந்தால் இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்றவன் நிச்சயத்தை காண்பிக்கிறான். நிச்சயமா அது வேதம் பிரமாணம், அதனால இப்படித்தான் நடக்கும்ங்கிறது அப்படி அர்த்தம் எடுத்துக்கணுமா. சில சமயத்துல வாக்கிய பிரயோகத்திலேருந்து நமக்கு எப்படி தெரியுறதுன்னா அந்த அர்த்தம் இல்லே, நடக்கலே, இதுவும் நடக்கலை அதுவும் நடக்கலேன்னு தெரியும். சில சமயம் நிச்சயமா நடக்கும் அப்படிதான் அப்படிங்கிற நிச்சயம் வேற தெரியும். அதுக்கெல்லாம் சில தியோதகமா இருக்கு. லிருங்லகாரத்தை பிரயோகம் பண்ணி பார்த்தோம்னா அப்படியே பிரயோகத்துல அப்படி நடக்கலைங்கிறத காண்பிக்கும். சுவிருஷ்டிச்சேத் அபவிஷ்யத்து ததா சுபிக்ஷம் அபவிஷ்யத்து அப்படின்னு சொல்லுவார். இங்க கிரியாதிபத்தி, அதாவது கிரியை நடக்கலைங்கிறத சொல்றோம். நல்ல மழை பெஞ்சிருந்தால் நல்ல சுபிக்ஷமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றச்ச நல்ல மழையும் பெய்யல சுபிக்ஷமும் ஏற்படலை அப்படின்னு தெரியுது. வாயால சொல்லலை, ஆனா இப்படி சொன்னா அப்படிதான் தெரியுது. அப்போதான் இந்த லிருங்லகாரத்தை பிரயோகம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டா சில விஷயங்கள் எதி சப்தவித பிரமாணம், இந்த வியாக்கரண சாஸ்திரக்கார பிரமாணமாக இருந்தால் இப்படித்தான் அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்றார். அப்படியே சொன்னா இருந்தால்னு என்ன இழுக்கிறார், சந்தேகமா இருக்கா அப்படின்னு கேட்டா சந்தேகம் கிடையாது. இந்த விஷயத்துல அவாதான் பிரமாணம், அவா சொன்னது தான் கேட்டாகணும். நாம பாட்டுக்கு நீலோத்பலம்னு ஒரு உதாரணத்தை எடுத்துட்டு அதை போல மகேஸ்வர சப்தத்தையும் பரமேஸ்வர சப்தத்தையும் எடுத்துட்டு போக முடியாது. வியாக்கரண சாஸ்திரம் சொன்னபடித்தான் இதுக்கு அர்த்தம் சொல்லணும், அதைத்தான் நான் சொல்றேங்கிற. யஸ்யோபசர்ஜனமசௌ பரமோ மகான்வா சப்தா ததர்த்தம் அபிதாத்தும் அலம் பிரகிருஷ்டம். அது கூட அந்த பரமேஸ்வரனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரகர்ஷத்தை சொல்றதுக்காகத்தான் வந்ததே தவிர, அதாவது அதுதான் பூஜ்ய பாவம்னு நாம சொன்னோம். சப்தேன பூஜ்ய வச்சனேன சமஸ்யமான மகசப்தமும் பரமசப்தமும் பூஜ்யன சொல்லக்கூடிய ஈஸ்வர சப்தத்தோடு பூஜ்யனான ஈஸ்வர சப்தம் பூஜ்யம் இல்லை, எதை பூஜ்யன்னு சொல்லணுமோ அந்த பூஜ்ய சப்தத்தோட இந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணணும். பிரயோகம் பண்ணினா அதனுடைய பூஜ்யத்தன்மை நமக்கு தெரியும், அவ்வளவுதான். அங்க பூஜ்ய வச்சனேன சமஸ்யமான, ஏன்னா சூத்திரக்காரர் பூஜாம் பிரவீதி, அந்த சூத்திரக்காரர் பன்மகத் பரமோத்தமோத்கிருஷ்டா பூஜ்யவானேஹி அப்படின்னு சொல்லி இந்த பூஜா பாவத்தை மாத்திரம் அதை தெரிவிக்கிறதுன்னு சொல்லியிருக்கார். அங்கே ஒரே வஸ்துவா இருந்தாலும் ஈஸ்வர சப்தத்தானே சொல்லப்படுறது ஒரே அவர் மாத்திரமாக இருந்தாலும் அவருடைய பூஜ்ய பாவத்தை சொல்றதுக்காக பரமசப்தமும் மகசப்தமும் சொல்லப்படுறது அப்படின்ட்டார். பூஜாம் பிரவீதி எதி சப்தவித பிரமாணம். ஆகையாலே இந்த பரம மகான்லாம் சொன்னதால இப்படி இல்லாத ஈஸ்வரன் இருக்கா போல இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ஈஸ்வர சப்தஸ்ய நீலகண்டத்வாதி விசேஷ வஸ்துனி முக்கியவருத்திதாம் அபிதாய. நம்ம 4வது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்னா, அந்த ஈஸ்வரஹாங்கிற சப்தமானது ஆநீலகண்டம் அவதம்சித சந்திரலேகம் துவாமேவ ஈஸ்வர சப்தோயம் போதயதி அப்படின்னு சொன்னார். அந்த நீலகண்டத்வாதிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பரமேஸ்வரனைத்தான் ஈஸ்வர சப்தம் போதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். தனியா ஈஸ்வரஹான்னு சொன்னா அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரசங்காத்து என்ன சொல்ல போறாருன்னா, இந்த ஜகத்துல ஈஸ்வரனே கிடையாது அப்படின்னு சொல்ற வாதங்கள் இருக்கு, நாஸ்திகவாதம். ஜகத்தோ நிரீஸ்வரத்துவம் அப்படி ஒரு வாதம். சில பேர் அப்படி சொல்றாளாம். சில பேர் என்ன சொல்றாளா, அநேக ஈஸ்வரத்துவம், பல ஈஸ்வரன், ஒரு ஈஸ்வரன் இல்லை நிறைய ஈஸ்வரன் இருக்கா, எல்லாருமா சேர்ந்துதான் வேலை பார்க்கற அப்படின்னு சொல்ற வாதம். அந்நேஸ்வரத்துவம் அப்படி நிராகட்ட, இந்த ஈஸ்வரன் விட்டுட்டு வேற இன்னொருத்தன் தான் ஈஸ்வரன், பிரம்மாவோ விஷ்ணுவோ அவாதான் ஈஸ்வர சித்த வாக்கியம் அப்படின்னு சொல்றவாள்லாம் இருக்கா. அந்த வாதங்கள் எல்லாத்தையும் நிராகரணம் பண்றார். நானீஸ்வரம் பவித்துமர்ஹதி விஸ்வமேதத் பஹ்வீஸ்வரஞ்ச நிதராம் அயதா பிரமாணம். தல் லோக விதித்தன்னு இருக்கு. வியாக்கியானம் பார்க்கும்போது தல் லோக வேத விதித்த ஈஸ்வர வர்ஜனேன ஓயம் அப்படின்னு பாடம் தெரியுது. தல் லோக வேத விதித்தேஸ்வர வர்ஜனேன ஓயம் பிரமஹ கதிச்சித் ஈஸ்வரம் அந்யமாஹு.
சில பேர் ஈஸ்வரன் ஒருத்தர் கிடையாது, கடவுள்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்றா. அதை முதல்ல கண்டிச்சு விடுறார். நானீஸ்வரம் பவித்தும் அருகதி விஸ்வம் ஏதத்து. இந்த பிரபஞ்சம் ஈஸ்வரன் இல்லாமல் இது வர முடியாது. ஈஸ்வரன் இல்லாத ஒரு பிரபஞ்சம் அந்த மாதிரி இருக்க முடியாது. அதனால ஈஸ்வரன் தான் சிருஷ்டி பண்ணி ஆகணும். அதனால ஈஸ்வரன் இல்லாமல் போகாது. அதனால அந்த வாதம் தப்புன்னு ஆயிடுச்சு. பஹ்வீஸ்வரஞ்ச நிதராம் அயதா பிரமாணம். பஹ்வீஸ்வரஞ்ச நியதாம் ந பவித்தும் அர்ஹதி. இது சுத்தமா இருக்க முடியாது. ஒரு ஈஸ்வரன் வச்சுட்டு நிறைய ஈஸ்வரன்களை வச்சுட்டு இந்த பிரபஞ்ச சிருஷ்டி ஆயிருக்குன்னு சொல்ற வாதம் மகா தப்பு. அது ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு ஈஸ்வரனா இருந்தா அந்த ஈஸ்வரனுக்கு அடங்கி மற்றவா வேலை செய்யும் போது ஒரு வழியா போயிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் நான் தான் ஈஸ்வரன் அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய ஈஸ்வரன் வந்தாச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே ஐக்கபத்தியம் வரும்னு சொல்ல முடியாது. இவா ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா அதுக்கு விபரீதமா இன்னொரு ஈஸ்வரன் செய்யணும்னு நினைப்பான். அப்படி நடக்கும்போது வேலை நடக்காது. இவன் ஒரு பக்கம் இழுக்கா, அவன் ஒரு பக்கம் இழுக்கா, ஆக இங்க வேலை கட்டுப்படும். ஆகையால பஹ்வீஸ்வரத்துவம் அப்படிங்கிறது காரிய விநாச ஹேத்து, சரியானபடி விவகாரம் நடக்காது. அது நிதராம் அசம்பவி. அப்படி பிரபஞ்சம் இருக்க முடியாது. பிரபஞ்சத்திலே ஈஸ்வர சிருஷ்டியில எல்லாம் நியத்தமா இருக்கு. சூரியோதயம் சந்திரோதயத்திலேருந்து ஆரம்பிச்சு கணக்கு பண்ணி அவர் பண்ணி வச்சிருக்கார். எப்போ உதிக்கணும், எப்போ அஸ்தமனம் ஆகணும், எல்லாம் இருக்கு. ஆக இவ்வளவு கரெக்டா வேலை பண்ணிட்டு இருக்கச்சே அது அநேக ஈஸ்வர கருத்துக்கமா இருந்தா சரியா வராது. அதனால இது எல்லாமே அப்பிரமாணம். ஏன்னு கேட்டா யதா பிரமாணம். பிரமாணம் எப்படி ஈஸ்வரனை தெரிவிக்கிறதோ அப்படி சொல்லாமல் லோகவேத விதித்த ஈஸ்வர வர்ஜனேன, லோகத்திலையும் சரி வேதத்திலையும் சரி ஈஸ்வரன் எந்த ஈஸ்வரனை சொல்றோமோ அதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வர்ஜனம் பண்ணிட்டு சில பேர் கதிச்சித்து சில மனுஷால் அந்யம் ஈஸ்வரம் ஆகுஹு, இந்த ஈஸ்வரனை விட்டுட்டு வேற ஏதோ ஒருத்தனை பார்த்து அதான் ஈஸ்வரனாக்கம் அப்படின்னு சொல்றாளே, இந்த மாதிரி ஒரு பிரமம் வந்திருக்கே பாவம் அப்படின்னு பரிதாபப்படுகிறார். கதிச்சித்து ஈஸ்வரம் அந்நியமாகுஹு, இந்த பேர்பட்ட லோகவேத சித்தமான ஒரு ஈஸ்வரன் இருக்கும்போது அந்த ஈஸ்வரனை விட்டுட்டு இன்னொருத்தனை போய் ஈஸ்வரன் அப்படின்னு வா சொல்ல நினைக்கிறாளே, அவளுக்கு எவ்வளவு பெரிய பிரமை ஏற்பட்டிருக்கு. அந்த பிரமையை பார்த்தா பரிதாபமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த 7வது ஸ்லோகத்துல சொல்ற. இதனோட வியாக்கியானம் ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம்.